This video sponsored by Buymode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான பொருட்களும் உங்களுக்கு மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் எல்லா சாலைகளிலும் களமிறக்கப்படும் ஏஐ கேமரா ட்ரோன்கள். காரணத்தை கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் சென்னையில் உள்ள 408 கிலோமீட்டர் சாலைகளை ட்ரோன்கள் மூலம் மாற்றம் ஏஐ மூலம் இயக்கப்படும் கேமராக்களை பயன்படுத்தி ஆய்வு செய்ய உள்ளது. சாலையில் உண்மையான அகலங்களை கண்டுபிடிக்கவும் ஆக்கிரமிப்புகளை நீக்கவும் இந்த ஏஐ மேக் உருவாக்கப்பட்டு வருகிறது. அதாவது ஏஐ மூலம் ஒரு சாலையின் உண்மையான நீளம் அகலம் கண்டுபிடிக்கப்படும். அதன் பின் அந்த சாலையில் ஆக்கிரமிப்பு இருந்தால் அகற்றப்படும். பெங்களூருவை சேர்ந்த ரோட் மெட்ரிக்ஸ் நிறுவனம் இந்த பணியை மேற்கொள்ள உள்ளது. முதல் கட்ட பணிகள் மார்ச் மாதத்தில் துவங்குகிறது. அதைத் தொடர்ந்து அண்ணா சாலை, ஜிஎஸ்டி சாலை போன்ற முக்கிய சாலைகள் ஆய்வு செய்யப்படும். ஏற்கனவே 8 மாத தாமதத்திற்கு பிறகு கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் விரைவில் நகரம் முழுவதும் 570 கிலோமீட்டர் நீளமுள்ள 3505 சாலைகளை புதுப்பிக்க உள்ளது. இந்த பணிகள் 3 மாதத்திற்குள் முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீண்ட காலமாக பள்ளங்கள் நிறைந்த மற்றும் மோசமாக பராமரிக்கப்படும் சாலைகளை மீண்டும் போட முடிவு செய்துள்ளனர். குறிப்பாக துரைசாமி சுரங்கப்பாதை, நுங்கம்பாக்கம் சுரங்கப்பாதை மற்றும் மேட்லி சுரங்கப்பாதை ஆகியவற்றில் சாலைகள் அமைக்கப்பட உள்ளது. இதற்காக சென்னை ஜிசிசி 486 கோடியை முன்மொழிந்துள்ளது. 2025-26 பட்ஜெட்டில் நிதி அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு நகர்ப்புற சாலை உள்கட்டமைப்பு நிதியில் இருந்து 150 கோடியும் நகர்ப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்தில் 60 கோடியும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் தொடர் மழை வெள்ளம் முடிந்து உள்ள நிலையில் சேதமடைந்த சாலைகளை உடனுக்குடன் சீரமைக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. சேதமடைந்த சாலையை சிமெண்ட் சாலைகள் மூலம் பேட்ச் செய்யப்பட்டு வருகின்றன. இதனால் உடனுக்குடன் குழிகள் மூடப்படுகின்றன. தமிழ்நாடு முழுக்க பல்வேறு காரணங்களுக்காக சாலை பணிகள் நடந்து வருகின்றன. சாலைகளை விரிவு செய்வது, பாதாள சாக்கடை அடைப்பது, கழிவு நீர் குழாய்களை அமைப்பது, கேபிள் அமைப்பது, மழை நீர் வடிகால் சென்னையில் அமைப்பது, மின்சார வடங்களை அமைப்பது, பாலம் கட்டுவது, பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு பணிகள் நடந்து வருகின்றன. இந்த பணிகள் நிறைவடைந்த காரணத்தால் தற்பொழுது சாலைகள் மீண்டும் அமைக்கப்பட உள்ளன. 1000 மெயின் மற்றும் உட்புற சாலைகள் அடுத்த வாரத்திற்குள் சரி செய்யப்பட்டு வாகன ஓட்டிகளுக்கு நிவாரணம் அளிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முழுவதாக மோசமடைந்த சாலைகள் சரி செய்யப்படும். அவை பேட்ச் செய்யப்படாமல் மொத்தமாக சாலைகள் மீண்டும் போடப்படும். அதுவே பள்ளங்கள் மட்டும் இருந்தால் அவை பேட்ச் செய்யப்படும். ஒரு பள்ளத்தை சரி செய்ய சுமார் 20 நிமிடங்கள் ஆகும். இரவு நேரங்களில் இதற்கான பணிகள் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆயிரம் மோசமான சாலைகளில் 300 வடசென்னையில் உள்ளன. அடுத்த மழை முடிந்தும் சாலைகள் சீரமைக்கும் பணி விரைவில் தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பழவந்தாங்கல் சுரங்கப்பாதை, மேட்லி ரோடு மற்றும் நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட சில சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்கி சாலைகள் சேதமடைந்துள்ளதால் அவற்றை சரி செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.